எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் வந்துட்டோம். சினிமா பார்த்துட்டு வந்தனால சினிமா பத்தி பேசுறதுக்காக வந்திருக்கோம். ரெட்ரோ அப்படிங்கிற ஒரு காவியத்தை பார்த்துட்டு வந்திருக்கோம். முதலாளியும் பார்த்துட்டாரு, நானும் பார்த்துட்டேன். மட்டும் வேற ஒரு படத்தை பார்த்துட்டு வந்திருக்கேன். அதை பத்தியும் சொல்ல போகுது. லாகுல் வந்து அவருக்கு தெரிஞ்சதை சொல்ல போறாரு எல்லாத்த பத்தியும். இந்த படம் வந்து ஒரு சோஷியல் டிராமாவா, ஒரு த்ரில்லரா, ஒரு ஆக்ஷன் படமா எதுன்னு எனக்கு சரியா தெரியல. ஒரு மாதிரி ஓகேவா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப். அப்படியே போக போக ரொம்ப டிராக் ஆகி ரொம்ப ப்ரெடிக்டபிளா போய் முடிஞ்சிருச்சு. இதுக்கு முன்னாடி படம் கங்குவாவும் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்துச்சு, சொல்ற அளவுக்கு இல்லை, பிலோ பார் தான். இந்த படமும் வந்து பெருசா ஒன்றும் சொல்ற மாதிரி இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். இன்னும் கொஞ்சம் அட்லீஸ்ட் சரி இதெல்லாம் தான் இல்லை அப்படின்னா காமெடி அந்த மாதிரி கொஞ்சம் ஜனரஞ்சகமா இருந்துக்கலாம், அதுவும் இந்த படத்துல இல்லை. அதனால எனக்கு வந்து கைண்ட் ஆஃப் டிசப்பாயிண்டட் தான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். முதலாளி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க, அப்புறம் அப்படியே எடுத்துட்டு போவோம். கார்த்திக் சுப்ராஜ் வந்து கொஞ்சம் 2-3 படமா வந்து சோசியல் மெசேஜ் வந்து இந்த படத்துக்குள்ள ஒழிச்சு வச்சு என்டர்டைன்மெண்டோட காமிக்கணும் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அது இது கண்டினியூ ஆகுது. ஆனா இந்த படத்துல வந்து சூர்யா ரசிகர்கள்லாம் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருக்காங்க. சூப்பர் ஹிட் இந்த படத்துல, சூப்பர் ஹிட் எல்லா அம்சங்களும் கலந்துருக்கு இந்த படத்துல. இந்த மாதிரி படம் வந்து சூர்யா பார்க்க நல்லா இருக்காரு. நகைச்சுவை கேட்டீங்கன்னா நகைச்சுவை இருக்கு, நீங்க சொல்ற மாதிரி இருக்கு, எல்லாம் இருக்கு. பாட்டு வேணுமா பாட்டு இருக்கும், பாட்டு இருக்கு, டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கும். ஆனா எனக்கு அது பெருசா எதுவும் கிளிக் ஆகல. அவர் வந்து 2-3 இடத்துல வந்து கொஞ்சம் அந்த சிங்கிள் ஷாட்லயே ஹோல் சீன் எடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. இந்த வெட்டிங் சீன்ல ஒரு பாட்டு வர்றது சிங்கிள் ஷாட்லயே ஃபுல் அண்ட் ஃபுல் சிங்கிள் கேமரா ரோலிங்ல எடுத்து ட்ரை பண்ணியிருக்காரு. அது ஒரு நல்ல எஃபர்ட். மத்தபடி இந்த ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு தெரியுவேன் இன்ஸ்டாகிராம்ல, அந்த பாட்டு தான் கனிமா இந்த பாட்டு. அதுல வந்து ஆடுற சந்தோஷ் நாராயணனாடா. ஆமா, அதான் ஃபர்ஸ்ட் வர்றது சந்தோஷ் நாராயணன் தான். அவர்தான் அந்த ஆர்கெஸ்ட்ரா பண்ற மாதிரி இருக்குல்ல, ஃபன் பண்ணிட்டு போயிருக்காரு அவரும் வந்து. அவர் மியூசிக் நல்லா தான் இருந்திருக்கும். ஆமா, கோல்டு ஃபிஷ்னு வேற ஏதோ ஒன்று சொல்றாங்க. அதுக்கு கடைசியில நீங்க நினைக்கிறது இல்ல, அது வேற ஒண்ணு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பத்தி அதெல்லாம் ஒரு மிஷன் இம்பாசிபிள். பூஜா கேக்கு வந்து சவுத் இந்தியன் காட்டுறதுக்காக அதுக்கு கொஞ்சம் கலர் ஸ்ப்ரே டேன் அடிச்சு விட்டு கொஞ்சம் ஆரம்பத்துல கொஞ்சம் மாநிலமா காமிச்சு, அதுக்கப்புறம் போக திடீர்னு அவங்க வேற லொகேஷன் போனவங்க கொஞ்சம் விலையாயிடுறாங்க. இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் தேவையான்னு தெரியல. இதெல்லாம் டெர்மடாலஜிஸ்ட் நம்ம சொல்லுங்க. அந்த மாதிரி தேவையில்லாத சேஞ்சஸ் நிறையவே இருக்கு. இல்ல அவரு என்டர்டைன்மெண்ட் ஓரளவுக்கு இருக்கு, பட் ரொம்ப நிறைய கொண்டு வந்துட்டான்னு தெரியல. அதே மாதிரி அவங்க இன்னொரு ஐலண்ட்ல போய் இந்த கல்ட்டுன்னு ஒண்ணு இருக்கு, அதை வச்சு இந்த சண்டை நடத்துறது. அவன் ரெட்ரோன்னு சொன்ன உடனே எனக்கு வந்து முதல்நாடி வந்து ரெட்ரோனா ஜென்ரலா இந்த வீடியோ கேம் சொல்லுவாங்க. அது இல்ல, அந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர்ல வந்து ஒருத்தன் ரியோ கியூன்னு அந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு சட்டையில கையில கிழிச்சிட்டு வருவான்ல, அதே காஸ்டியூம் தான் போட்டு ரெட்ரோன்னு போட்டு கொண்டு வந்துருந்தேன். அதே மாதிரி சண்டை போடுறது இதெல்லாம் வந்து அந்த மீச அது பாத்தீங்கல்ல, அது நம்ம அதுக்கெல்லாம் ஒரு மீன் போட்டுட்டு இருக்காங்க. லாகோல் என்னது நம்ம கலகலப்ப அமிதாப் மாமான் மீன் போட்டுட்டு இருக்காங்க அதுக்கு. அதனால இப்போ வந்து இதுக்கு நம்ம சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் சூர்யா ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் எதிர்ப்பு வரும். பட் ஓரளவுக்கு ஓடிடி வெயிட் பண்ணி ஓட்டி பார்த்தா பெட்டர். தியேட்டர்ல போய் பாப்பீங்களா, அது பாக்குறது நல்லாதான், கூட்டத்தில் கூட பார்க்க நல்லா தான் இருக்கும். பட் கடைசியா எந்த சூர்யா படம் நல்லா இருந்துச்சு? சிங்கம் 5 வரல. சிங்கம் 1 இல்ல அப்படிலாம் இல்ல. இந்த சூரரை போட்டுலாம் நான் ஓடிடி தான் வந்துச்சு, ஆனா அது நல்லா தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். வேற இன்னொரு படம் அந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்துச்சு ஓடிடி இல்ல, அதுவும் நல்லா தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான். நமக்கு என்ன வெற்றி, நம்ம படம் பாக்குறோம், நல்லா இருக்கா நல்லா இல்லையோ நம்ம டிஸ்கஸ் பண்றோம், அவ்வளவுதான். நம்மளுடைய கருத்தை நம்ம சொல்றோம். வியூவர்ஸ் உங்களுடைய கருத்தை நீங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க. படம் நல்லா இருந்துச்சு. என்ன இந்த வாட்ச் ரோலெக்ஸ், அது ஃபுல் படம் இல்லையோ? ஓகே ஓகே, வேற படத்துல இல்ல, கமல் படம்டா. இல்ல கைதியில இருந்து, சாரி கமல் அந்த விக்ரம் படத்துல இருந்து கைதி வந்து அதுவும் சூர்யா படம் தான் நினைச்சு மட்டும் நம்பி வாழ்ந்திருக்கு இத்தனை நாள். அது சூர்யா படம் நினைச்சிட்டு இருந்திருக்கு ரோலெக்ஸ். அதுக்கப்புறம் அதுல இது வரல, அந்த படத்துக்கு அடுத்த படம் சொல்றாங்க, ஆனா இன்னும் வரல. பிளான் வச்சிருக்காங்க. மேபி அவரோட நெக்ஸ்ட் மூவி அதுவா கூட இருக்கலாம்.
ஆமா. சரி இந்த படத்துல திருப்பியும் அங்கங்க லிங்க் பண்றாங்க. தூத்துக்குடிங்கிறாங்க, காசிங்கிறாங்க, ஃப்ரீ ஸ்டேட் எதுன்னு சியரா லியோனோ ஏதோ ஒண்ணு ஆப்பிரிக்கன் ஸ்டேட் சொல்றாங்க 93ல. அங்க அங்க ஒரு காட்டுறாங்க, அந்தமான் காட்டுறாங்க. நெறைய ட்ரக் டீலிங், ட்ரக் லார்ட்ஸ், வார் லார்ட்ஸ், வெப்பன் லார்ட்ஸ்ன்னு இஷ்டத்துக்கு காட்டுறாங்க. ராகுல் இதெல்லாம் வந்து என்ன பயங்கரமா மிஷன் இம்பாசிபிள் மாதிரி லொகேஷன் மாறுது ராகுல். நீங்க படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இல்ல உங்க அன்னைக்கு இந்த ஏதோ நீங்க வந்து வியூவர்ஸ்க்கு நான் இன்னொன்னு சொல்றேன். போன வாரம் நம்ம ரிவ்யூக்காக லாகுல் வந்து குட் பேட் அக்லி படம் பார்த்துட்டு இருந்தாரு. வெளியே வந்து நம்மளோட வீடியோ பண்ணி 10 நிமிஷம் பண்ணிட்டு திரும்பி திரும்பி போய் படம் பார்த்தாரு. So, அந்த அளவுக்கு நம்ம கிட்ட கமிட்டடா இருக்காரு லாகுல். திருப்பி இந்த படத்துக்கு வருவோம் ஃபைனல் டச்சஸ் கொடுக்கறதுக்கு. மட்டும் நீ ஒரு படம் பார்த்தியா, அதை பத்தி சொல்லு. இல்ல தண்டர்போல்ஸ், மார்வல் தண்டர்போல்ஸ் பார்த்தேன். அதான் ரொம்ப நாள் கழிச்சு மார்வல் படம் நல்லா ஒன்று நல்லா இருக்கு பார்க்குற அளவுக்கு. ஆல்மோஸ்ட் கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி வைப், கொஞ்சம் நல்ல ட்ரை காமெடி அந்த மாதிரி போகுது. சூப்பர் ஹீரோ அவெஞ்சர்ஸ் இது இருக்கா, லிங்க் இருக்கா ஏதாவது? கடைசியில ஆல்மோஸ்ட் ஆக்சுவலா பார்த்தோன்னா என் கிரெடிட்ஸ்லயே ஸ்பாயிலர்லாம் சொல்லாத. பெரிய ஸ்பாயிலர் சொல்லியிருக்காங்க. நான் உனக்கு அப்புறமா தனியா சொல்றேன். சும்மா சொல்லாத, நான் பார்க்கணும். ரொம்ப நல்லா இருக்கு படம் ஆக்சுவலா. ஆல்மோஸ்ட் டைம் போனதே தெரியல. பட் ஸ்டோரி லைன் எதுவும் சொல்ல வேணாம்னு பாக்குறேன். ஏன்னா சரி எதுவும் இப்பதான் நல்ல படம்னு சொல்ல வரீங்க, பார்க்கலாம்னு. ரொம்ப நல்லா இருக்கு படம் ஆக்சுவலா. லைக் இதை வச்சு நல்லா பில்ட் பண்ணுவாங்க கண்டிப்பா மக்களே. ஆல்மோஸ்ட் வந்து நார்மலா இந்த படமும் நல்லா இருக்காதுன்னு சொல்லாது. கிரெடிட்ஸ்ல வந்து ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் இது பண்றாங்க, ரெஃபரன்ஸ் பண்றாங்க. ஆல்மோஸ்ட் அதோட எண்டிங்கே கொடுத்துற மாதிரி. அதுவும் வருது இல்ல, ஃபேண்டாஸ்டிக் ஃபோரும் வரப்போகுது இன்னும் 2-3 monthsல. அது இதெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் பில்டப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இப்ப வர ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் வரப்போறது வந்து இந்த மூவி 1960 ஸ்டார்டிங் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர்ல இருந்து தான் வருது போகுது. ஆமா, ஏன்னா அந்த இதுல இருந்து டைமென்ஷன்ல இருந்து இதுக்கு வேற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கெஸ்ஸிங், இதுல எதுவும் சொல்லல. பட் என்னன்னா மெயினா இது வந்து இந்த மூவி வந்து கொஞ்சம் நிறைய டிவி ஷோஸ், மார்வல் டிவி ஷோஸ் பார்த்தா பெட்டரா இருக்கும். ஏன்னா ஃபால்கன் அந்த வின்டர் சோல்ஜர் பார்க்கணும். கொஞ்சம் இதுக்கு முன்னாடி ஒன்னு வந்ததே ஒரு மார்வல் காவியம், ஒரு படத்தை பார்க்கணும்னா அதுக்கு போக கொடுக்குறீங்களா? ரெட் ஹல்க் ரெஃபரன்ஸ்லாம் இருக்கா? லோக்கி இதெல்லாம் கொஞ்சம் பார்த்தாதான் கொஞ்சம் புரியும் இல்ல, பட் இன்னும் கொஞ்சம் நல்லா இது பண்ணலாம். அந்த லோக்கியா ப்ரோ? லோக்கி யூனிவர்ஸ், லோக்கி வர்ஸ். சரி, டூரிஸ்ட் ஃபேமிலின்னு கூட ஒரு படம் வந்திருக்கு, அதுவும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க நிறைய பேர். அது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, வந்த படத்துல அதான் நல்லா இருக்குன்னு நான் கேள்விப்படுறேன். இந்த மே ரிலீஸ்ல சொல்லுங்க பிரதர். ஆமா, கேள்விப்பட்டீங்களா அந்த படத்தை பத்தி? அந்த படத்தை கேள்விப்படலாம், நான் படம் வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதான் பாக்கல. ஆனா வேர்ட் ஆஃப் மவுத் ரொம்ப நல்லா இருக்கு அந்த படத்துக்கு. சரி, இப்ப திருப்பி வாங்க இந்த படத்துக்கு. வெற்றி என்னெல்லாம் ஒர்க் ஆச்சு இந்த படத்துல? அட்லீஸ்ட் அந்த ஒரு சில பாட்டுலாம் நல்லா இருந்துச்சு, இந்த இது. அதுக்கப்புறம் சில பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. ஸ்டண்ட் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப லென்த்தி ஃபைட்டா இருந்துச்சு, நிறைய இரலவென்ட் ரிடண்டன்ட் ஃபைட்டா இருந்துச்சு. பட் ஸ்டண்ட் எல்லாம் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. நிறைய அந்த ஜிகர் தண்டா டபுள் எக்ஸ் அந்த முன்னாடி வந்துச்சு ஒரு படம், இவர் எடுத்தாரு காத்து, அது மாதிரி நிறைய இருந்துச்சு. இவர் அந்த படம் கொஞ்சம் நல்ல படம் தானே, நல்லா தானே இருந்துச்சு. இல்ல அந்த அதே படத்தை எடுத்து வைக்க முடியும் திரும்ப. இல்ல இவருக்கும் பாரஞ்சித்துக்கும் வித்தியாசம் என்னன்னா, அவர் வந்து கொஞ்சம் ரொம்ப பாரஞ்சித் வந்து ஆன்டி ரஜினி ஃபேனு, இவர் வந்து ரஜினி ஃபேனு, அதான் வித்தியாசம். வேட்டையெல்லாம் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும். அதுல இருந்துலாம் அப்படியே கம்மியாயிட்டே வந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கு எடுத்து எடுக்கிறது. ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் சரி ஓகே, அந்த தீபாவளிக்கு ஏதோ வந்து வேற படம் எதுவுமே நல்லா இல்ல. அதாவது சாய்ஸஸ் இல்ல கம்மியா, அது பாக்குற மாதிரி இருந்துச்சு. திருப்பி அதே மாதிரி ஃபார் மை பாய்னு ஒரு மீம் வரும் அதுல. அதெல்லாம் அந்த மாதிரி நிறைய மீம் கண்டென்ட் இருந்துச்சு, நிறைய அதுல இருந்து இருந்துச்சு. பட் நிறைய அவர் முன்னாடி எடுத்த படம் மாதிரியே தான் இருந்துச்சு இந்த படம். பெருசா ஒன்றும் எனக்கு இம்ப்ரெசிவா இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் பொறுமையை சோதிச்சிட்டாங்க, அவ்வளவுதான் இந்த படத்தை பத்தி. வெற்றி, நீ என்ன நினைக்கிற? இல்ல அதேதான், அவங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் வந்து செகண்ட் ஹாஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பொறுத்த மாதிரி இருந்துச்சு. அந்த தாய் ஃபைட்டர் தான் ட்ரைனிங் இப்ப ஜெயில்ல, அதுக்கப்புறம் வருவாரு. பட் ஆனா செகண்ட் ஹாஃப் வந்து ஒரே நேரத்துல எல்லா மசாலாவையும் போட்டு சமைக்க ட்ரை பண்ண மாதிரி நிறைய லிங்க், அந்த கதை எல்லாத்தையும் கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணியிருக்காரு. அதுலயே கொஞ்சம் ஒரு குழப்பிருக்காரு. மற்றபடி நோட்டபிள் பெர்ஃபார்மன்ஸஸ்னா பூஜா ஹெக்டே அந்த ரோல் கரெக்டா பண்ணாங்க. சூர்யா ஐ திங்க் he did most of the carrying of the film. அது கண்டிப்பா அவரோட இது பண்ணும். மியூசிக் சந்தோஷ் நாராயணன் தான் கீ.
ஓரளவுக்கு இந்த படத்துல பெஸ்ட் அப்படின்னா அவர் தான் கனிமா. ராகுல், இந்த படத்துல ஒரு குளம் இருக்கு, முதல்ல கிணறு ஒண்ணு இருக்கு. அவனுக்கு பிடிக்காதவங்கன்னா அதுல தள்ளி விட்டுறாங்க, முதலைக்கு தள்ளி விட்டுறாங்க. முதல்ல இருக்கா கிணத்துல? முதல்ல இருக்கு. ஆமா, அந்த மாதிரி எல்லாம் நிறைய இதெல்லாம் வந்து சீரியஸ் சீன்ஸ். அதுக்கப்புறம் டாக்டர், சிரிப்பு டாக்டர்னு ஒருத்தர் வராரு. அது அந்த மாதிரி ஒரு டாக்டர். நீங்களும் பல்மனாலஜிஸ்ட்டுங்கிறீங்க, டெர்மட்டாலஜிஸ்ட்டுங்கிறீங்க, ஆர்த்தோபெடிஸ்ட்டுங்கிறீங்க, நீங்க எல்லாம் என்னடா டாக்டர், சிரிக்க வைக்கிறேன் நான் தான் டாக்டர்னு அது ஒரு ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி காட்டுறாங்க. சிரிக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரீம் இருக்கா என்ன? இல்ல நான் தான் படிக்காம விட்டேன் எம்பிபிஎஸ்ல ஒழுங்கா? இல்ல அந்த வசூல்ராஜா எம்பிபிஎஸ்ல பிரகாஷ் ராஜ் சிரிச்சிட்டு இருப்பாரு, அந்த மாதிரியா? ஒரு அப்படின்னு ஒண்ணு இருக்கு வெற்றி, சொல்லு வெற்றி. படிக்க மேல இது. ஆமா, அது ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் ஸ்ட்ரீமாவே காட்டுறாங்க. இருக்குமோ தெரியல, அது என்ன குவாலிஃபிகேஷன் காட்டல. பட் ஆனா அது இவரை கிரியேட் பண்ண கதையில அது ஒரு கிரியேஷனா இருக்கும். ஆப்வியஸ்லி அந்த மாதிரி. சோ அவ்வளவுதான் இந்த படம். இந்த படத்தை பத்தி நம்ம கார்த்திக் சுப்புராஜ் படமா? ஆமா, பேசிக்கலி இது என்ன சொன்னாலும் கார்த்திக் சுப்புராஜ் படம் தான். அவர் வந்து சுபம் அப்படின்னு போட்டு முடிக்கிற அந்த படம் தான். பட் படத்தை பத்தி இவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். இதுக்கு மேல வந்து நம்ம என்னதான் இழுத்தாலும் இந்த படத்தை பத்தி சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ வியூவர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ், நல்லா சப்போர்ட் பண்ணிட்டீங்க. உங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க, உங்களுடைய இதுக்காக நாங்கள் நல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இந்த படத்தையும். இன்னும் நிறைய உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நிறைய படத்தை பத்தியும் பேசுவோம். கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. அப்பப்போ என்ன படம் பாக்குறோமோ அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். பாருங்க, மட்டு பார்த்த படத்தை பத்தி மட்டும் சொல்லிச்சு, நானும் முதலாளியும் பார்த்த படத்தை பத்தி நாங்க சொன்னோம். 2 படத்தையும் பார்க்காம வந்து வாயடிச்சிட்டு போயிருக்கு இந்த லாக்குள். சோ இந்த மாதிரி நாங்க வழக்கம் போல தண்டர்போல்ட்ஸ் படம் பாக்குறதுக்கு முன்னாடி பிளாக் விடோ படமும் ஃபால்கன் அண்ட் வின்டர் சோல்ஜர் பார்த்தாதான் பார்க்க முடியும் வெற்றி. ஆமா, அதாவது இந்த லியோ பாக்குறது இவரு வந்து எக்ஸாம்க்கு எதுவுமே படிக்க மாட்டாராம், கடைசி 4 கொஸ்டின் மட்டும் எழுதுவாராம். ஆனா மத்தவங்க எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் பாத்துட்டு வரணுமா? என்னடா எக்ஸாம் வந்து என்ன சொல்றது, பாக்குறதுக்கு நல்லா இருக்குமா, எழுதுறதுக்கு இல்ல படம் பாக்குறதுக்கு நல்ல ஃபீலிங் தானே. அதுக்கு இதெல்லாம் பாத்துட்டு தண்டர்போல்ட்ட பாருங்க அப்படின்னு சொல்லி மட்டும் சொல்லுது. இதுதான் ஃபைனல். இது பிளாக் விடோ பாத்துட்டு இன்னொரு என்ன படம்டா? இல்ல, ஃபால்கன் அண்ட் வின்டர் சோல்ஜர் டிவி ஷோ, மார்வல் டிவி ஷோ. ஓகே, அந்த டிவி ஷோ பாருங்க. அதுவும் இல்லையா? லோக்கி பார்த்தா பெட்டர் தான். அது அந்த அளவுக்கு ஒண்ணும் இல்ல. அப்பனா சப்ஸ்கிரைபர்ஸ் அடுத்த வருஷம் லோக்கிய பாருங்க. லோக்கி, பிளாக் விடோ எல்லாத்தையும் பார்த்துட்டு போய் இந்த படத்தை பாருங்க. இன்னொரு படம், இந்த சூர்யா படம். இத வந்து ஓடிடி வந்த உடனே பாருங்க. இதுதான், இவ்வளவுதான் நாங்க சொல்றோம். முதலாளி நீங்க சைன் ஆஃப் பண்ணிருங்க. அதான் சொல்றதுக்கு அவ்வளவுதான். ஹோம்ஒர்க் கொடுத்திருக்காரு, முடிஞ்சா ஹோம்ஒர்க் பாருங்க மட்டும் கொடுத்திருக்காரு. இல்லாட்டி we'll be back with the reviews of other videos, movies. Signing off.